நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ இந்த ரெண்டு கேம்ல எந்த கேம் சூப்பர் டக்கரே அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் பைக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்தியன் பைக்ஸ்ல உங்களுக்கே தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். உள்ள ஒரு பையனும் இருக்க மாட்டான். ஒரே ஒரு போலீஸ் மட்டும் டம்மி போலீஸ் மட்டும் வெளியே நின்று இருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்காக தான் இருப்பாரு. சரி, ஓகே. ஸோ இதே நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்தியன் பைக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இப்போ வந்து ரொம்ப மொக்கையா இருக்குட்டு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, சோ இப்போ கேஸ் பண்ண நம்ம மேல எப்படி ஆக்ஷன் எடுக்கறாங்க போலீஸ் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும். நம்ம சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்ல ஒருத்தவங்க சுட்டுட்டோன்னு வச்சுக்கோங்கள, அவ்வளவுதான் வந்துருவானுங்க. எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒத்த பயப்படியே இருக்க மாட்டானுங்க. ஆனா அவன மேலே கேஸ் பண்ணிட்டோம், எங்க இருந்து வருவானுங்கன்னே தெரியாது. சும்மா பாஞ்சிட்டு வருவானுங்க, அடிச்சானுங்க. ஐயோ போச்சுறாடே. ரைட், இப்போ வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல எப்படி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வாவ், செம்மையா இருக்குல்ல. சோ நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குமோ சோ அதே மாதிரியே இருக்கு பாருங்களேன். சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அந்த போர்டு, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் கார்ல உள்ள நிக்குது. ஆஹா, இங்க பாருங்க அந்த காலத்து போலீஸ் டோர் மாதிரி இருக்குது. வாவ், என்னடா உள்ள இத்தனை போலீஸ் உட்காந்துருக்காங்க. அங்க போறது டேய், கால் மேல கால் போட்டு ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. சிங்கம் சார் வேற நாள். இந்த பாருங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீரோ, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா உண்மையான ஜெயிலு. அடே அப்பா, வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்கானுங்களே. ஓகே ரைட். சோ இப்போ நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் செம்மையா இருந்துச்சு. சோ ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம மேல எப்படி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் கேஸ் பண்ணியாச்சு. அடி அடிக்கிறானுங்க. ஓகே, சோ இந்தியன் பைக் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லைனாலும் இதுல கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சோ அவ்வளோ இதுல கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சோ அவ்வளவு போலீஸ்காரெல்லாம் வரதில்ல. பட் இந்தியன் பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் தான் உண்டு. சோ அடுத்து நம்ம ஆர்ஜிஎஸ் மெனுவை பத்தி பார்க்கலாம். சோ இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார்ல இருந்து, பைக்ல இருந்து, அப்புறம் ஏதாச்சும் ஏலியனு, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா டும் சாகுறது, இந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம வந்து ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஸ்பேன் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம அந்த கேரக்டரா மாற முடியாது. ஓகே, பட் இதே வந்து இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல இதோட டபுள் மடங்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ நம்ம இந்தியன் பைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேன் மட்டும் தான் பண்ண முடியும். பட் இதே வந்து இந்தியன் டெஃப்ட் ஆட்டோக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கேம்ல ஐடிஎம் மெனு அப்படின்னு இருக்கு. சோ இதுல வந்து ஆர்ஜிஎஸ் மெனு அது ஐடிஎம் மெனு. ஆக்சுவலி இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் இது வந்துச்சு. சோ இதுல நீங்க ஸ்பேனும் பண்ணிக்கலாம். சோ அது இல்லாம நீங்க கேரக்டராவும் மாறிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கேரக்டரா மாறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்க ஒரு ஐஸ்கிரீம் கேரக்டராவே மாறிக்கலாம். சோ அந்த பேய் ஒருத்தன் இருப்பால அவனை மாதிரியே மாறிக்கலாம். சோ அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேனா வேணுமா, ஸ்பைடர்மேனாவும் மாறிக்கலாம். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பேயா வேணுமா, சைன்ஸா மண்டை வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க நான் அந்த கேரக்டராவே நீங்க மாறிடலாம். சோ நீங்க நினைச்ச கேரக்டரா மாறலாம். சின்சான்ல இருந்து சோட்டா பீம் வரையும் மாறலாம். செம்மையா இருக்குல்ல. சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. சோ அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் வேணுமோ எல்லாமே டவுன்லோட் இருக்கு மக்களே. சோ அதை நீங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் அப்லோட் பண்ணி கூட நீங்க விளையாடலாம். அவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல. விராட் கோலியா கூட நீங்க மாறி விளையாடலாம், பாத்துக்கோங்க. சோ பட் இந்தியன் பைக்கு அந்த அளவு வரல. சரி, அடுத்து இந்தியன் பைக்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட் கோட் இருக்கு. பட் அதை கம்பாரிசன் பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட கஸ்டமைசேஷன் நம்ம போன்லயே பண்ணலாம். நம்ம இந்தியன் பைக்ஸ்ல காரை மாத்தலாம், டயர் சேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் இதே வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஆர்வம் மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்தியன் பைக்ஸ்ல வேஸ்ட் அப்படியே தோணிடும். சரி, ஓகே, அப்படி என்னதான் அதுக்குள்ள இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி வாங்க, அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரை வாங்கி கஸ்டமைஸ் பண்ணலாம். சோ போன்லயே பண்ண முடியுதா எப்படின்றத பார்க்க போறோம். சோ நம்ம இந்தியன் டெஃப்ட் ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஷோரூமே இருக்கு மக்களே. சோ அந்த ஷோரூம்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து கார் வந்து பைக் வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஓசிலே காசெல்லாம் கொடுக்கவே தேவைன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்லர்னா லம்போகினியா, ஆஹா லம்போகினி காரு ரைட். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நேரம் குடுகுடுன்னு பின்னாடிக்கு வழி ஓடுறது காமிக்குது. ஓடிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன இருக்க போகுதுன்னு தெரியல பின்னாடி. அத்தாடி கார் டெலிவரியா? தேங்க்யூ சோ மச் பா. ஒரு ரூபா கூட கொடுக்கல. எதுல இந்த கை தட்டல்? ஓகே, இப்போ நம்ம வந்து காரே பாத்தீங்கன்னா ஒரு ஷோரூம்ல டெலிவரி எடுக்கிற மாதிரிலாம் ஃபியூச்சர் இருக்கு. சரி, இப்போ இதை நம்ம மாடிஃபை எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எப்படி மாடிஃபை பண்றது? நம்ம இந்தியன் பைக்ஸ் அளவுக்கு மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பைக்ஸோட பயங்கரமா மாடிஃபை பண்ணலாம் இதுல. சோ எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையே இந்த கேம்ல இருக்குது.
ஸோ அந்த கடையில பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் அதை மாடிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பாடி கலரு, கிளாஸ் கலரு, என்னென்ன பண்ணணும், ஸ்டிக்கர் பண்ணணுமா ஸ்டிக்கரும் பண்ணலாம், டயருக்கு ஸ்மோக் வரணுமா ஸ்மோக்கும் பண்ணலாம், நைட்ரஜன் வைக்கலாம், பிரேக் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம் மக்களே. ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸ் சும்மா அந்த மாதிரி அடிச்சு தூக்கிப்பட்டுருச்சு. ஸோ ஆக மொத்தம் நம்ம பார்த்த எல்லா கம்பாரிசன்ல இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ தான் பயங்கரமா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு எது பயங்கரமா இருக்கு அப்படின்றத கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை மாடிஃபை பண்ணிடுவோம். ஸோ நைட்ரஜன் வேற வச்சிருக்கோம், வேற லெவலில் ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் ஒரே செம்ம ஸ்பீடில். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கம்பாரிசன் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ், இதுதான் மெயினே. ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸோட வீடு செம்மையாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். நம்ம இந்தியன் பைக்ஸ் வீடு வரை எந்த கேம்லையும் வராது அப்படின்னு நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதே இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கு போனா இதெல்லாம் சும்மா தகர டப்பா. அவன் பண்ணிருக்கிறது தான்டா ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பார்க்கவே பயங்கரமா இருக்கா. உள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த கேம் விளையாட மாட்டீங்க. இங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு ஒரே விஷயம் காமிக்கிறேன். உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கும். பெட்ரூம்குள்ள போனீங்கன்னா பெட்ரூம்குள்ள நீங்க ஓ நம்ம தம்பி போனவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே தான் இருப்பான் போலயே. சரி ஓகேடா வாடா தம்பிட்டு. ஸோ தம்பி இருந்தாலும் நம்ம தம்பி கூட இருக்கலாம். ஸோ இதே ஒரு பொண்ணு இருந்தாலும் சரி என்ன பண்றது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ அடுத்து இந்த பக்கம் போனா கிச்சனுக்குன்னே தனியாக ஒரு ரூம் இருக்கு. அங்கேயும் போனீங்கன்னா அமுல் வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய். ஸோ அதுல பிரெட்ல தடவி தின்ற மாதிரிலாம் இருக்கும் அங்க பாருங்க. ஸோ அடுத்தது அப்படியே மாடி மேலே ஏறினீங்கன்னா இன்னும் நிறைய புதுசா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அதாவது நான் காமிக்கிறேன். ஸோ அப்படியே மாடி மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமே இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நீங்க கண்ணாடி மாட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், சேவிங் பண்ணிக்கலாம், என்ன பண்ணுவோ பண்ணிக்கலாம் உங்க உடம்பு. ஸோ அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. என்னதான் ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கறவங்களே டிவி. ஸோ டிவி இது போய் நேரம் ஃபோன் எடுத்துட்டு ஸோ டிவி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ சாடா பீம் வேணுமோ டவுன்லோட் பண்ணி நீங்க இது மூலியமா டிவி பார்த்துக்கலாம். ஆடாப்பாவி ஃபோனுக்குள்ள ஒரு டிவி ஆனா கேட்பீங்க மக்களே. ஸோ செம்மையா இருக்குல்ல இந்த ஆப்ஷன். ஸோ இருங்க நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ பாருங்க எப்படி பாருங்க டிவியில பிளே ஆகும் வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் படம் கீழே போன்ல வச்சுன்னா எடுத்து இந்த டிவியில போட்டு நீங்க பார்க்கலாம் ஜாலியா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி கேமிங் ரூமாடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா ஓகே கேமுக்குள்ளேயே ஒரு கேமிங் ரூம் பார்த்தீங்களா வேற லெவல்ல. ஸோ அதுக்குள்ள ஜிம்மும் இருக்கும், இந்த பக்கம் சிஸ்டமும் இருக்கும், வேற லெவல்ல இல்ல. ஸோ இப்போ நம்ம கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தானே கேட்பீங்க. நம்ம கடைசியா ஏர்போர்ட் கம்பாரிசன் தான் பார்க்க போறோம். பட் இன்னும் நிறைய கம்பாரிசன் பண்ணலாம். பட் இதுதான் மெயினான கம்பாரிசன், மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ இது தவிர ஸோ ஏர்போர்ட் உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியன் பைக்ஸ்க்கு அடிச்சே முடியாது. ஏன்னா உண்மையான ஒரு ஏரோப்ளைன் இருக்கும், ஏர்போர்ட்டும் சூப்பரா இருக்கும். பட் இந்தியன் தெஃப்ட் ஆட்டோட இதோட பயங்கரமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. பட் ரொம்ப மொக்கையாவே இருக்கு மக்களே. இங்க பாத்தீங்கன்னா என்னடா இது அப்படின்னு ஆச்சு போன உடனே உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஏர்போர்ட் மாதிரியே தெரியல. ஏதோ